எங்குமிருந்து சிலப்பதிகாரம் கேட்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த வணக்கம். காணல் வரி சிலப்பதிகாரத்தின் ஒரு இன்றியமையா பகுதி. கடற்காணலிலே இவ்வாறு இருவர் இணைந்து பாடுவதாக கற்பித்து இசையோடு கலந்து பாடல்களை உருவாக்கி இருக்கக்கூடிய இளங்கோவடிகளுடைய ஆற்றல் மிக மிக எண்ணி வியத்தற்குரியது. அது இரண்டு பாத்திரங்களுடைய கூற்றாக, பாத்திரம் சொல்வது வட சொல், கதை உறுப்பினர் என்று சொல்லணும், நிகழ்ச்சி உறுப்பினர் என்று சொல்ல வேண்டும். இரண்டு நிகழ்ச்சி உறுப்பினர்களுடைய வாயிலாக திணைத்துறை தழுவி பாடுகின்ற பாடல். ஆராய்ச்சியாளர்களுக்காக சொல்லுகிறேன், சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அகப்பாடக்கூடிய திணைத்துறை அமைப்பு பிற்காலத்தில் கொல்லப்படவில்லை. அது கொஞ்சம் திசை மாறி பக்தி உலகத்திற்கு போய்விட்டது. பக்தி உலகத்துல இறைவனை எவ்வாறு காதலித்து பாடுவதாகவும் அதற்கு திணை அமைப்பு வேண்டியதாகவும் கருதப்பட்டது. அது கற்பனை சார்ந்தது. ஆனால் சங்க இலக்கியத்தில் இருப்பது நடைமுறை சார்ந்தது. அந்த நடப்பியல் சார்ந்த அந்த அகத்திணை கருத்து முழுமையும் அப்படியே இளங்கோவடிகளால் பின்பற்றப்படுகிறது. இந்த நூலுக்கு பிறகு அத்தகைய மரபு நம்மிடம் இல்லை. அதுதான் மிகவும் நோக்கத்தக்கது. ஏன் அப்படி பாட முடியாது? ஏனென்றால் சமுதாய அமைப்பு மாறிவிட்டது. சமூக அமைப்பிலே திணை துறை என்ற அந்த பாகுபாடு தழுவிய நிகழ்ச்சி கோவை இல்லை. ஆகவே கற்பனைக்காக வேண்டும் என்றால் இந்த திணைத்துறைகளை எடுத்துக்கொள்ளலாம். அதை பிற்காலத்துல பல இடங்கள்ல பார்க்கிறோம். இப்ப மாதவியினுடைய பாடல்கள் வரிசையாக நிகழ்ந்து கொண்டு அங்கு காணல் வரி பாடல் நான் பாட, மானடுங்கண் மாதவியும் மன்னுமோர் குறிப்புண்டு இவன் தன்னிலை மயங்கினான். சில சமயத்துல இந்த காப்பியத்துல இதுவரையில இன்னும் கொஞ்சம் தாண்டி பார்க்கிற வரையில மாதவி கோவலன்பால் அதிகமான உரிமையை எடுத்துக் கொள்கிறார். மாதவி அவனோடு கருத்து வேறுபடவும், அவனோடு சினக்கவும், அவனோடு வேறு வகையாக அவனை எண்ணி பார்க்கவும் எல்லாம் கூடும் என்பதனை சிலப்பதிகாரம் காட்டுகிறது. இவ்வளவு உரிமை அவள் எடுத்துக்கொள்வதற்கு என்ன காரணம் என்றால், அவள் அவனை தன்னிலிருந்து வேறாக கருதவில்லை. கண்ணகிக்கு எவ்வளவு உரிமைகள் உண்டோ அவ்வளவு உரிமைகளையும் பெற்றவளாகவே மாதவி கருதுகிறார், தன்னை கருதுகிறார். அதுல வேறு ஒரு சிறப்பு என்னவென்றால், பேராசிரியர் மூவாவர்கள் சொல்லுவது போல மாதவிக்கு ஒரு மகளும் இருக்கிறார், வடிமேகலை பின்னால. அதனால கண்ணகிக்கு அந்த பேர் வாய்க்கவில்லை. அதனால அவளுக்கு மிகவும் அதிகமான ஒரு உரிமை கோவலன்பால் இருப்பதாக அவள் கருதி கொண்டாள். பிறகு அதுவே பிழை என்று உணர்ந்தாள். நாம அப்படிப்பட்ட ஒரு உரிமையை அவரிடம் நாம எதிர்பார்த்திருக்க கூடாது. காதலன் என்ற சொல்லை மாதவி வாயிலாக கோவலனை குறிக்க பயன்படுத்துகின்ற இளங்கோவடிகள் இந்நாளில் அவ்வாறு சொல்லவில்லை. அடிகளே அப்படின்னு கூப்பிடுறார் கடிதத்துல. அதனால நமக்கு அந்த உரிமை இல்லை. நாம் என்ன அவரை திருமணமா செய்து கொண்டோம்? அத்தகைய உரிமை நமக்கு இருக்க. அவர் நம்முடைய காதலராக இருந்தார். இப்போது நம்மளிருந்து கருத்து மாறுபட்டு போனதுனால் அது என்ன இருந்தாலும் நம்முடைய மதிப்பிற்குரியவர். ஆகவே அவரிலிருந்து நான் பிரிந்திருக்கவே முடியக்கூடாது. நான் பிரியவில்லை. ஆகவே அந்த நிலையில் அடிகளே என்று அழைக்கக்கூடிய இரண்டாவது கடிதத்தினுடைய விழி அத்தகைய கருத்தை உணர்த்துகிறது. மன்னுமோர் குறிப்புண்டு தன்னிலை மயங்கினான் என கலவியால் மகிழ்ந்தார் போல. இந்த போலங்கிற ஓம உருவுக்கு ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது இந்த ஓம உருவு. ஓம உருவு நிறைய இருக்கு. ஆனால் போல என்ற ஓம உருவு ஒன்றே நிலைத்து எல்லா இடங்களிலும் பயன்படுவதாக அமைந்தது. அன்ன மான விரப்ப நிகர்ப்ப பல ஓம உருவுகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் தொல்காப்பியர் பல இடங்கள்ல இந்த ஓம உருவு இந்த இடத்துல வரும் என்றெல்லாம் வரையறுத்து சொல்லுகிறார். கலவியால் மகிழ்ந்தார் போல புலவியால் யாழ் வாங்கி, புலவி ஊடல், புலத்தல் ஊடுதல். கலத்தல் என்பதற்கு நேர் எதிரான சொல் புலத்தல். புலவியால் யாழ் வாங்கி தானுமோர் குறிப்பினர் போல். அந்த உண்மைக்கு ரொம்ப பொருள் உண்டு.
தனக்கும் ஒரு குறிப்பு இருக்கிறது. உனக்கு ஒரு குறிப்பு இருக்கிறதா, எனக்கும் ஒரு குறிப்பு இருக்கிறது. நீ கண்ணகியை நினைந்து பாடுகிறாயா, நானும் நினைந்தது போல பாடுகிறேன். அந்த இடம் தான் அந்த போலங்கிறதுக்கு அதுதான் குறிப்பு. அவன் யாரையும் நினைந்து பாடவில்லை, இவள் தவறாக எடுத்துக்கொண்டார். அதுதான் அந்த வரிப்பாடல்கள் காட்டக்கூடிய செய்தி. தானுமோர் குறிப்பினள் போல் காணல் வரி பாடற் பாணி நிலத்தெய்வம் வியப்பெய்த. நிலத்தெய்வம் சொல்றாரு பாருங்க. சிலப்பதிகாரத்திற்கு பின்னால இப்படி சொல்லுகின்ற மரபு இல்லாமல் போய்விட்டது. நிலத்தெய்வம் என்றால் தொல்காப்பியர் சொல்லுவது போல மாயோன்மைய காடுரை உலகம், சேயோன்மைய மைவரை உலகம், வேந்தன்மைய பெருமணல் உலகம், வருணன்மைய வேந்தன்மைய தீம்புணல் உலகம், வருணன்மைய பெருமணல் உலகம், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என்று சொல்லிய முறையால் சொல்லவும் படுமேனார். அப்ப இங்க நிலத்தெய்வம் யாரு? இங்கு இது நெய்தல் நிலம். இதற்குரிய தெய்வமாகிய வருணன் வியப்பெய்த. ஓ, இந்த நிலத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி இதுகாரம் நடந்ததில்லை, இத்தகைய ஒரு இசை கோவை யாராலும் பாடப்பெறவில்லை. நீழ்நிலத்தோர் மணமகிழ, நிலத்தவர்களெல்லாம் இந்த இசைக்காக இசை கேட்டு மகிழ்கிறார். தலத்தோடு புறத்தம் இந்த கண்டத்தார் பாட தொடங்குமன். இது கண்டத்தார் பாடுதல் தான் வாய்ப்பாட்டுன்னு இப்ப சொல்றோம். அப்ப இந்த குரலால் பாடுதல், இந்த குரல் இருக்கு பாருங்க, அந்த சொல்லு மிக மிக இன்றியமையாத சொல். இசைக்கே அடிப்படை அந்த குரல் தான். குரல் முதலாக என்று வரும். அது பேஸ், அது அடிப்படையான சுருதி. அதை கொண்டு அவள் பாடத் தொடங்குமன். மண் என்பது அசை சொல். பாடத் தொடங்குகின்றாள். மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப முன்பே பார்த்தோம். இந்த பாட்டு மிக அழகான ஒரு பாட்டு. அது மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ ஆடை அது போர்த்து மா காய் என்ற வாய்ப்பாட்டில் வரக்கூடிய விருத்தம். மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப இரண்டு பக்கங்களிலும் ஆற்றினுடைய இரண்டு கரைகளிலும் வண்டுகள் மொய்க்கின்றன என்றால் மலர்கள் இங்கு நிறைய மலர்ந்திருக்கின்றன என்று பொருள். மணிப்பூவாடை அது போர்த்து, அந்த மலர்கள் எல்லாம் ஆற்றிலே உதிர்ந்த காலத்து அந்த ஆறு ஆடை உடுத்தி கொண்டதாம். மணிப்பூவாடை அது போர்த்து, அதுக்குதான் விளக்கம் சொல்லுகின்ற போது நீங்கள் இப்படி நினைத்து பார்க்க வேண்டும். ஏன் இந்த ஆற்றுக்கு மணிப்பூ ஆடை அது போர்த்துன்னு சொல்றாருன்னா, இந்த காவிரி ஆற்றை ஒரு பெண்ணாகவே உருவைத்து விட்டார்கள். ஆகவே இந்த பெண்ணுக்கு ஆடை வேண்டும் அல்லவா, அதனால பூவாடையை போர்த்து கொண்டு இந்த மெல்ல நடந்து போகிறாள். மணிப்பூவாடை அது போர்த்து. புலவனுடைய கற்பனையினுடைய ஆற்றல் எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. ஒரு யானை தெருவுல நடந்து போகுது. அந்த யானைக்கு மேல தலைவன் வருகிறான். அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் தலைவிக்கு இருக்கிறது. ஆனா தாய் கதவை அடைத்து விடுகிறாள். உடனே அந்த கதவுல ஒரு துளை இருக்கிறது. அதன் வாயிலாக அந்த தலைவி பார்க்கிறாள் தெருவுல தலைவன் வருகின்ற காட்சியை. அப்படி காட்சியை பார்க்கிற போது இந்த யானையை பார்த்து சொல்லுகிறாள், யானை நீ மெதுவா நடந்து போகணும், இந்த வீட்டுக்கிட்ட வரும்போது நீ மெதுவா நடந்து போகணும், அப்பதான் நான் என்னுடைய தலைவனை நன்றாக பார்க்க முடியும்னு சொல்லல. நீ பெண் யானை அல்லவா, அதனால பெண்ணுக்கு உள்ள நடையோடு மெதுவா நடந்து போ என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் கற்பனை செய்ய முடியும் என்பதை முத்துள்ளாயிரம் காட்டுகிறது. முத்துள்ளாயிரம் ஒரு சிறந்த இலக்கியம். முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் கிடைத்த பாடல்கள் மிக அழகான கருத்தை சொல்லுகின்றன. அதுல அகமும் அழகாக இருக்கிறது, புறமும் அழகாக இருக்கிறது. மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ ஆடை அது போர்த்து கருங்கயற்கண் விழித்தொல்கி. ஒல்கி என்று சொல்லலாம் மறந்து போச்சு. ஒல்கி, கருங்கயற்கண் விழித்து ஒல்கி. ஒல்கி தளர்ந்து, கரிய கண்ணானது அப்படியே அது மெல்ல பார்க்கிறது. விழித்து ஒல்கி நடந்தாய் வாழி காவேரி. மெல்ல தளர்ந்து நடக்கிறது, தளர்நடையாக நடக்கிறது. புத்தகம் பாடுகிறான் காவிரியை பார்த்து, காவிரியே நீ கன்னட நாட்டில் எவ்வளவு வேண்டுமானாலும் வேகமாக நடந்திருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டுல மெல்ல நடந்துடும். அப்பதான் இங்க தொழில் நடக்கும், ஏர் நடக்கும் என்று சொல்லுவாங்க. விரைவாக நீ போய் கடலிலே கலந்து விட்டால் அதற்கு பிறகு சோனாடு பயன் கொள்வது எப்படி? பிடித்தொல்கி நடந்தவெல்லாம், இந்த நடந்தவெல்லாம்ங்கிற தொடரை பாருங்க.
நடந்த எல்லாம், நடந்தன எல்லாம், அது நகரம் இல்லைங்க. நடந்ததெல்லாம் அது பன்மை. அது பலவாறாக நீ நடந்தன எல்லாம் நின்கணவன் திருந்து செங்கோல் வளையாமை என்று அறிந்தேன் வாழி காவேரி. நீ இப்படியெல்லாம் நடந்து செல்வதற்கு என்ன காரணம் என்றால், கரிகார் பெருவளத்தான் அல்லது வளவன். ஏன் பேர் சொல்லல பாருங்க, அகப்பாட்டு வண்ணமாகவே பாடிக்கொண்டு போவதனால நீ கரிகாலன் பேரை கூட சொல்லல. திருந்து செங்கோல் வளையாமை என்று, அவன் செங்கோல் வளையாமை இருப்பதால் தான் நீ இந்த நாட்டில் நடந்து செல்கிறாய் என்று அறிந்தேன் காவேரி. காவேரி என்பது விழி, காவிரி என்பது பெயர் சொல், காவேரி என்பது விழி. பூவர் சோலை மயிலால, பூவார் என்பது பூவர் என்று குறுகியது. பூவார் சோலை, பூக்கள் ஆர்க்கின்ற நிறைந்த ஆறுதல் நிறைதல். பூக்கள் நிறைந்திருக்கின்ற சோலை மயிலால, மயில் அகவ புரிந்து குயில்கள் இசைபாட. இந்த பாட்டில் இருக்கிற ஒரு நுட்பத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த மயில் குயில் ரெண்டையும் சொல்லும் போது, இந்த காலத்துல கூட எழுதுகிற போது இந்த குயில் குவிற்று மயில் ஆடிற்று. இது நிகழாத ஒரு செயல். இதை பற்றி யாரும் அப்படி நினைக்கிறது இல்லை. இந்த மயில் என்பது கார்காலத்தில் ஆடுவது. அந்த ஆட்டம் கார்காலத்தில் நிகழும். நல்ல மழைக்காலத்துலதான் அது ஆடும். அந்த வெப்பநிலை அதற்கு மகிழ்ச்சியை தர அது தன்னுடைய தோகையை விரிக்கும். அப்படி விரித்த காலத்தில் தான் பேகனதற்கு ஆடை அளித்தான் என்று இலக்கியம் கூறுகிறது. அதே போல அந்த குயில் அந்த கார்காலத்தில் கூவுவது இல்லை. அது எப்ப கூவும்? அது இளவேனில் காலத்துல கூவும். இரண்டு வேறு காலங்களில் நடக்கின்ற நிகழ்ச்சியை ஒன்றாக இணைத்து பாடுவது கவி மரபு. அது தெரிந்து கொள்ளவது. அதுலயும் குயில்ல கூட பெண் குயில் இசைப்பதில்லை. அதனுடைய குரல்ல இசை கிடையாதுங்கிறது பலருக்கு தெரியாது. ஆண் குயில் தான் பாடும், பெண் குயில் பாடுறதில்லை. பெரும்பாலும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும், பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே பெரிய மாறுபாடு இருக்கிறது. மயிலுக்கு ஆணுக்கு தோகை உண்டு, பெண்ணுக்கு தோகை இல்லை. குயிலுக்கு பெண்ணுக்கு குரல் இல்லை, ஆண் குயிலுக்கு குரல் உண்டு. இவையெல்லாம் இயற்கை அளித்திருக்கக்கூடிய ஒரு பாகுபாடு. பூவர் சோலை மயிலால இதே நெறிய பின்பற்றி பாரதிதாசன் பாடுவார். அழகின் சிரிப்பை தொடங்குகிற போது, இது எதிர்பாராத அந்த காதல் பாடுகிற போதே அவர் சொல்லுவார், பூக்கள் தேவரும் சென்று தேனீக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கழிப்பு, குயில் கூவி கொண்டிருக்கும் கோல மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும் பார். குயில் கூவி கொண்டிருக்கும் கோல மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும். சோலை இவ்வாறு சேர்த்து பாடுவது என்பது ஒரு கவி மரபு. பூவர் சோலை மயிலால புரிந்து குயில்கள் இசைபாட காமர் மாலை. காமர் என்ற சொல்ல எப்படி பிரிக்கிறதுன்னு ஒருத்தர் ஐயம் கேட்டிருந்தார். காமம் மறு, காமம் அழகு மருவுகின்ற, அது காமரு. காமர் காமர் மாலை அருகசைய நடந்தாய் வாழி காவேரி. காமர் மாலை அருகசைய நடந்தவெல்லாம் நின் கணவன் நாமவேலின் நாமம் அச்சம், அச்சம் தருகின்ற வேலை உடையவன். திறங்கண்டே அறிந்தேன் வாழி காவேரி. அதை நான் தெரிந்து கொண்டேன். அவனுடைய வலிமையினால்தான் நீ இப்படியெல்லாம் அழகு செய்கிறாய், கோலம் புனைந்து நடக்கிறாய், மலராடை போர்த்து கொண்டு செல்லுகிறாய் என்று நான் அறிந்து கொண்டேன். வாழியவன் தன் வடநாடு. இளங்கோவடிகள் சேர நாட்டுக்காரர், சேர இளவரசர். ஆனா அவரு வாழியவன் தன் வடநாடு என்று வாழ்த்துகின்ற போது சோழ நாட்டை வாழ்த்துகிறார். அதுதான் ஆராய்ந்து பார்த்தால் இளங்கோவடிகள் நீண்ட காலம் காவிரி மண்டலத்திலே தங்கி இருந்திருக்கவங்க. இங்குள்ள இசை மரபை அவர் உணர்ந்து பாடுகிறார். அதனால சேர இளவரசராக இருந்த காலத்து, அதற்கு பிறகு துறவு பூண்ட பிறகு அவர் குணவாயில் கோட்டத்து அரசு துறந்திருந்தார் என்று சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. அதற்கு முன்பாக அவர் தாய் வீட்டில இருந்திருக்கணும். இளவரசர் ஆக இருந்த காலத்து அவருடைய தாய் நற்சோனை சோழ நாட்டவள், சோழ நாட்டு பெண். அதனால இந்த நாட்டிலே தங்கி இருந்து இந்த இசை மரபெல்லாம் ஆழ உணர்ந்த நிலையில்தான் பாடுகிறார். அது பின்னால வருகின்ற சில பாடல்கள் எல்லாம் அதை பார்க்கலாம்.
வாழியவன் தன் வளநாடு மகவாய் வளர்க்கும் தாயாகி, அதாவது இந்த நாட்டை தன்னுடைய மகவாக பேணுகிறது இந்த செல்வ செவிலியாகிய காவிரி. ஊழி உய்க்கும் பேருதல், எத்தனையோ ஊழிக்காலமாக இந்த காவிரி பெறுகிறது. இந்த பாட்டை படிச்சுட்டு இப்ப போய் காவிரியை பார்த்தா வருத்தமா இருக்கணும். இந்த காவிரி நம்மிடம் இல்லை. அது காரணம் என்னை கேட்டார்கள், ஏன் இப்பொழுது இப்படி காவிரி மாறி போச்சு, காவிரியினுடைய பயனை ஏன் தமிழ்நாடு தூய்க்க முடியவில்லை என்றெல்லாம் கேட்டார்கள். காவிரி நதிநீர் பங்கீட்டுக்கு நானே மொழிபெயர்ப்பாளனாக போயிருக்கிறேன். அதெல்லாம் பார்த்தா பல செய்திகளை எல்லாம் சொன்ன போது ஆராய்ச்சியில என்ன தெரிகிறது என்றால், ஏன் இப்போது காவிரி தமிழ்நாட்டிற்கு முழு பயனை தரவில்லை என்ற வினாவுக்கு யாரும் சொல்லாத ஒரு விடையை நான் சொல்லுவேன். அன்றைக்கு கரிகாலன் காலத்தில் காவிரி தோன்றிய இடத்திலிருந்து முடிகின்ற இடம் வரையில, அதாவது குடகு மலையிலிருந்து காவிரிப்பட்டினம் வரையில அவனுடைய ஆட்சி நடந்தது. கரிகாலன் ஆண்ட காலம். கரிகாலன் கொல்லமும் குடகும் கலிங்கமும் எல்லா நாடுகளையும் வென்று தன்னுடைய கீழே வைத்திருந்தான் என்பது பின்னால ராஜராஜ சோழனுக்கும் அந்த நிலையே உரியதாக இருந்தது. அதனால ராஜராஜ சோழன் காலம் வரையிலையும் அதற்கு பின்னும் காவிரி ஒருவனுக்கு உரிமையாக இருந்த நிலத்தில் தவழ்ந்து ஓடியது. அதனால எங்கேயும் அதற்கு அணை யாரும் போட முடியல, தடை யாரும் போட முடியல. அதற்கு பிறகு அணை ஆற்றை அடைக்க முயன்ற போது ராசாதிராசன் காலத்தில் படையெடுத்து சென்று அந்த பாறையை விலக்கி காவிரிக்கு வழிகண்டான் என்று கல்வெட்டுகள் சொல்லுகின்றனர். அதனால ஒருவனுடைய தலைமையில இருந்தது, சோழனுடைய தலைமையில, ஒரு தமிழனுடைய தலைமையில் குடகு தொடங்கி காவிரிப்பட்டினம் வரையில் ஆட்சி நடந்தமையினால் நமக்கு காவிரி தட்டுப்பாடின்றி தன்னுடைய வளத்தை நல்கியது என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஊழி உய்க்கும் பேருதவி, எத்தனையோ ஊழிக்காலம். இந்த ஊழிங்கிற சொல் எவ்வாறு வந்தது என்று ஒருவர் கேட்டிருந்தார். இந்த ஐயங்களுக்கெல்லாம் அவருக்கு தனியாக விடை சொல்லுகின்ற போதே உங்களுக்கும் இப்ப இங்கே சொல்லி விடுகிறேன். ஊழ் என்று சொன்னால் முற்றுதல் என்று பொருள். முதிர்தல், முற்றுதல் என்று பொருள். ஊழ்த்தல் என்றால் முதிர்ந்து தோன்றுதல் என்று பொருள். அதனால ஒரு காலம் முடிவு, ஒரு பெருங்கால எல்லை முடிவு ஊறுதல் ஊழி என்று சொல்லப்படும். ஊழி உய்க்கும் பேருதவி ஒழியாதோடுகள் உயிரோம்பும் ஆடியாழ்வான் பகல்வையன் அருளே வாழி காவிரி. அதாவது இதெல்லாம் சோழனுடைய அருள் காரணமாக உலகத்தை ஆளுகின்ற சோழனுடைய ஆட்சி செம்மையாக இயங்குதல் பற்றி நீ இவ்வாறெல்லாம் செய்கிறாய் என்று அறிந்தேன் வாழி காவேரி. இங்கதிர் வாழ்முகத்தாள் செவ்வாய் மணிமுறுவல் ஒவ்வாவேனும் வாங்குநீர் முத்தன்று வைகளும் மால்மகன் போல் வருதிரைய. அதற்கு பிறகு ஒளி மிகுந்த அந்த முகத்தை உடையவருடைய செவ்வாய் சிவந்த வாயும் நீலமணி போலும் நிறமுடைய முறுவலும் ஒவ்வாவேனும், இவற்றுக்கெல்லாம் இந்த முத்தெல்லாம் அவருடைய பற்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வா. இந்த முத்துக்கள் அவருடைய பற்களுக்கு ஒரு சிறிதும் ஒவ்வது இல்லை, ஒப்புமையாக சொல்லப்படுவதற்கு இல்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு மால் மகன் போல, மால் என்றால் மயக்கமுற்றவன் போல வருதிரைய, இவற்றை வாங்குவதற்கு வருகிறீர்கள், இந்த முத்துக்களை எல்லாம் வாங்குவதற்கு வருகின்றீர்கள். வீங்கோதம் தந்து வியங்கொழிய வெண்முத்தம் விரைசூழ் காணல் பூங்கோதை கொண்டு விளைஞர் போல் மீடும் புகாரே எம்மூர். அலைகள் அங்கிருந்து ஓடி வந்து கரையை தழுவுகின்றன. அது எப்படி இருக்கிறது என்றால், பல நாட்டில் இருந்தும் அங்கிருந்து வந்து முத்துக்களை வாங்க வருவார் போல பூங்கோதை கொண்டு விளைஞர் போல் மீளும். அந்த அலைகளை கொண்டு வந்து சேர்க்கின்ற அந்த கடலானது என்ன செய்கிறது, அலைகளை கொண்டு வந்து கரைகளை சேர்த்துவிட்டு காதலர்கள் கடற்றி போட்டிருக்கக்கூடிய மாலைகளை எல்லாம் அலைகள் அடித்து செல்லுகின்றன. அதுபோல வணிகர்கள் வந்து போகக்கூடிய அந்த இயக்கத்தை அது புகாரில் இவ்வாறு நிகழ்வதை இந்த பாட்டுல சொன்னார். இங்கோதம் ஓதம் ஓசை வியங்கொழிய வெண்முத்தம் விரைசூழ் காணல் பூங்கோதை கொண்டு விளைஞர் போல் மீடும். அதாவது வணிகரை போல மீடுகின்ற புகாரே எம்முடைய ஊர் புகார் என்று தலைவனுக்கு இடத்தை சொல்லுவது போல
என்னுடைய ஊர் எது தெரியுமா? புகார் என்று சொல்லும். மறையின் மணந்தாரை, மறையின் மணந்தார் என்றால் களவு மனம். பிறர் அறியாமல் கொடுப்பாரும் அடுப்பாரும் கொடுப்பாரும் இன்றி தாமே எய்துகின்ற காதல் களவு என்று சொல்லப்படும் என்று தொல்காப்பியம் சொல்லும். மறையின் மணந்தாரை வன்பரதர் பாக்கத்து, பரதர் என்று சொல்ல பாருங்க, அழகான ஒரு சொல். பறவை என்றால் கடல் என்று பொருள். வல்லினம் போட்டா அது புல் என்று பொருள், இடையினம் போட்டா பறவை என்றால் கடல் என்று பொருள். கடலிலே செல்லுகின்றவர்கள் பரதர், பரதவர் என்று ஆயிடுச்சு. வன்பரதர் பாக்கத்து, பாக்கம் என்பது கடற்கரை ஊர் என்று பொருள். பட்டினம் பாக்கம் என்று இரண்டு சொற்களும் கடற்கரை நகரத்து கடற்கரை கண் இருக்கக்கூடிய ஊர்களை குறிக்கும். பட்டினம் பாக்கம் என்பது பட்டினம் பாக்கம், காவிரி பாக்கம் என்று வரும். மடவார் செங்கை இறைவளைகள் தூற்றுவது ஏழையும் யாங்கனம் யாங்க அறிகோமைய. கையிலே இருக்கக்கூடிய வளையல்கள் கலந்து போகின்றன. இறைவளைகள் தூற்றுவதை ஏழையும் யாங்கனம் நாங்கள் எப்படி தெரியும் எங்களுக்கு? மறையில் மணந்தாரை, களவிலே மணந்து கொண்டவர்கள் இப்போது மணப்பருவம் எய்திய காலத்து பிரிவினால் வருந்துகின்ற போது அவர்களுடைய கைவளைகள் கடல்வதை நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? இறைமதியும் மீனும் என அன்னம் நீழ்குன்னே அரும்பி பூத்த பொறைமொழி பூங்கும்பேற வண்டு ஆம்பல் ஊதும் புகாரே. இறைமதியும் மீனும் என்று கருதி வானத்தில் இருக்கின்ற மீனும் மதியும் என்று கருதி அன்னப்பறவைகள் நீழ்குன்னை அரும்பி பூத்த பொறைமலி பூம் கொம்பேற வண்டு ஆம்பல் ஊதும். புன்னை மரத்தில் இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் நிலாவும் மீனும் போல மலர்ந்திருக்கின்றன. இவற்றை இவ்வாறு வானத்தில் இருக்கக்கூடிய மீனும் மதியும் இங்கு வந்தனவோ என்று கருதி அவற்றை போய் ஊதுகின்றன. வண்டு ஆம்பல் ஊதும் புகாரே என்னூர். உந்தாரை வெல்நரா, நரா என்றால் நரவு என்று பொருள். நரவுன்னா தேன் என்று பொருள், மது என்று பொருள். மது என்றும் பொருள், தேன் என்றும் பொருள். நரவு நரா, நிலவு நிலா என்றாவது போல நரவு நரா ஆயிற்று. உண்டாரை வெல்நரா ஊனொழியா பாக்கத்துள் உரை ஒன்று இன்றி கண்டா நோய் மாதர் தலை தெருது என்பது யாங்கு அறிகோமைய. வண்டால் திரையழிப்ப கையால் மணல் முகந்து மதிமேல் நின்ற குந்தோய் மேல் நீர்மல்க மாதர் கடல் தோற்கும் புகாரே என்னும். இதெல்லாம் ஒவ்வொரு அடியும் சங்க இலக்கியத்தினுடைய சாயலை உடையது, மறந்து விடக்கூடாது. இளங்கோடிகளுக்கு சங்க இலக்கியத்தின்பால் ஆழ்ந்த புலவையும் பற்றும் இருந்திருக்கு. இந்த பாட்டை பாருங்க, அப்படியே 500 பாட்டு போலவே. 500 ஒரு தோழி சொல்லுகிறார், கண்டிகமல்லமோ கொண்கனின் கேளே, ஏ தலைவனே, நீ புதுசா இப்ப பார்த்திருக்கிய ஒரு பெண்ணு தலைவி, அவளை பத்தி எங்களுக்கு தெரியும். அவ எப்படிப்பட்டவள் தெரியுமா? அவ தான் பாவைகளை செய்து விளையாடினாள். கடற்கரையில மணலால பொம்மை செய்து விளையாடுறான். அங்க இருந்து அலை அடிச்சிருக்கு. உடனே, என்ன நான் செய்த இந்த பாவைகளை நீ அழைக்கிறாயா, உன்னை விட்ட நான் பாருன்னு சொல்லி மணலை அள்ளி கொண்டு போய் கடலை தூக்க போறாளாம். அது எதுக்காக சொல்லுகிறார்? அவ்வளவு பேதை அவள். உலக இயல்பே ஒரு சிறிதும் தெரியாதவள், உலக இயற்கை நடப்பை தெரியாதவள், கடலினுடைய பரப்பளவை தெரியாதவள். அவளுடைய சினம் ஒன்றே அவளுக்கு. அது போல அந்த செய்தியை, அதே செய்தியை இந்த பாட்டை சொன்னார். உண்டாரை வெல்நரா ஊனொழியா பாக்கத்து. அது உண்டாரை வெல்நரான்னு என்ன பொருள்? இது கலித்தொகையிலிருந்து பெறப்பட்ட. இப்படியெல்லாம் பார்க்கணும் இந்த இலக்கியத்தை. அதுனா உண்டாரை வெல்நரான்னா, ஒரு தலைவி என்ன செய்தாள், தலைவன் அங்கிருந்து ஒரு சரம் பூவை கொடுத்தான். அதை வாங்கி கொள்வதற்கு ஒரு அச்சம் அவளுக்கு. ஏனென்றால் இந்த பூவை சூடிக்கொண்டு வீட்டுக்கு போனா இந்த பூ உன் தலைக்கு எப்படி வந்ததுன்னு அம்மா கேட்பா, யார் கொடுத்ததுன்னு கேட்பா. அதனால என்ன செய்தா, நான் வாங்கி கொள்ள மாட்டேன்னு சொல்ல முடியலன்னா தலைவனுடைய அன்பை மறுத்ததாகும். அதனால அதை வாங்கி தன்னுடைய கூந்தலும் பெய்து முடித்தேன்மங்கிறான். என்னுடைய கூந்தலுக்குள்ளார பெய்து உள்ளார வச்சு அதை நான் கொண்டை போட்டுக்கிட்டேன், வெளியில தெரியாதபடி. அது வரையில சரி.
மறுநாள் என்னாச்சு, தாய் வந்து தலையை வாருவதற்காக கூப்பிட்ட போது அதை மறந்துட்டு போய் உட்கார்ந்துட்டார். அன்னை முன் விழுந்ததென்று அப்பூ. உடனே அப்போது தாய்க்கு முன்னாக அந்த பூச்சரம் விழுந்தது. விழுந்த உடனே தாய் தெரிந்து கொண்டாள், இது யாரோ வேறு ஒரு தலைவன் கொடுத்தது, இவளுக்கு களவு இருக்கிறது, இனி இதனை விடக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய கணவனோடு பேசி அதற்கு பிறகு மனம் ஏற்பாடு செய்யப்படுகிறது என்று கலித்தொகை கூறுகள். இப்ப பாருங்க, உண்டாரை வெல்னராவுக்கு இதுக்கு என்ன தொடர்பு என்றால், அங்கு ஒரு ஓமை சொல்லுகிறாள் அந்த தலைவி. கல் உண்டவன் வீட்டிலே அறைக்குள்ளே வைத்துத்தான் உண்டான். ஆனா யாருக்கும் தெரியாது என்று அருந்திய அந்த கல்லானது உடம்பிலே வெளிப்பட்டது. அதற்கு பிறகு ஆடவும் பாடவும் செய்தானா. அது போல உண்டாரை வெல்னரா ஊனொழியா பாக்கத்துள் உண்டவர்களை காட்டி கொடுத்து விடுகின்ற கல் அது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கத்தின் கண்ணே உரையொன்றின்றி தண்டா நோய் மாதர் தலை தெருதி. அது அவளோடு தங்காது வெளிப்படக்கூடிய நிலையில் யாங்கறிவோமைய அது என்ன செய்யும்? இந்த களவு காதல் வண்டால் திரையளிப்ப கையால் மணல் முகந்து. வண்டால்னு வண்டல், வண்டல் என்பது வண்டால் என நீண்டது. வண்டற்பாவையினை திரை அழிப்ப கையால் மணல் முகந்து. உடனே கையால மணலை எடுத்துக்கொண்டு போய் உந்தோய்வேல் நீர்மல்க மாதர் கடல் தூர்க்கும். உந்தோய்வேல் நீர்மல்க, உந்தோய்ந்த வேலை போன்ற கண்கள் நீரை சிந்த மாதர் கடல் தூர்க்கும் புகாரே. இதுதான் புகார், நம்முடைய ஊர் புகார் என்று தலைவனுக்கு அறிவிக்கக்கூடிய நிலையில அது அமைகிறது. அடுத்து இப்ப நண்டை பார்த்து சொல்லுகிறார், புனர்துணையோடு ஆடும் பொறியலவன் நோக்கி. இயற்கையினுடைய ஒவ்வொரு கூறும் எப்படி இடம்பெறுகிறது என்று பாருங்கள். இந்த நண்டுங்கிற சொல்லு சங்க இலக்கியத்துல அதே போல கையாளப்பெறவில்லை. நண்டு என்றே கையாளப்பெறவில்லை. அது நெண்டுன்னு சொல்லப்படும். நெண்டு என்பது நண்டு என அதற்கு பின்னால தெரிந்தது. இந்த நண்டுக்கு பொறி அளவன் என்று பெயர். அது உடம்பெல்லாம் புள்ளியா இருக்கும் நண்டுக்கு. இந்த நண்டை எவ்வளவு கூர்மையா பார்த்திருக்கிறான்னா, நண்டுக்கு கண்டு ஆணி போல இருக்கும். யாழிலே வைத்து திரைகின்ற ஆணியை போல அது நீட்டி கொண்டிருக்கும். அலைவாழ் அளவன் கண்கண்டன்ன துளைவாய் அமைந்த துறப்பமை ஆணி என்று புறநடாற்றப்பட சொல்லு. அந்த ஆணி வெளியில தெரியும். யாழ்ல இருக்கக்கூடிய முடுக்க ஆணி வெளியில நீட்டி கொண்டிருக்கும். அது போலத்தான் நண்டுகளுக்கும் கண்கள் எல்லாம் அப்படியே நீளமா அது அசையும். ஒரு ஆணி மாதிரியே இருக்கும். அதை கூர்ந்து அவன் பார்த்திருக்கிறான். அப்படி அதே போல இங்கேயும் பொறி அளவன், புள்ளிகளை உடைய அளவன் என்று இதற்கு பேரு. அது அலைகின்ற காரணத்தினால, அலைகள் ஊடே அலைகின்ற காரணத்தினால இதற்கு அளவன் என்று பெயர். அளவன் நோக்கி இணர்ததையும் பூங்கானல் என்னையும் நோக்கி. அந்த நண்டையும் பார்த்து என்னையும் பார்த்து, இணர் என்றால் கொற்று, பூங்கானல் என்னையும் நோக்கி உணர்வொழிய போன ஒளிதிரை நீர் சேர்ப்பன் வனர்சுரி ஐம்பாலோய் வண்ணம் உணரேனால். என்னை பிரிந்து போய்விட்டான். அவன் போன பிறகு என்னுடைய மேனியினுடைய வண்ணம் இவ்வாறு ஆயிற்று என்பதை நான் உணராமல் நின்றேன். அடுத்த பாட்டு மிகச்சிறந்த ஒரு பாட்டு, தம்முடைய தன்னழியும். இந்த பாட்டு பலராலும் பிரிகின்ற காலத்தெல்லாம் கையாளப்படுகிறது. காதலர் பிரிகின்ற போதும், நண்பர்கள் பிரிகின்ற போதும், அன்புக்குரியவர்கள் பிரிகின்ற போதும் இந்த பாட்டு இடம்பெறும். தம்முடைய தன்னழியும் தாமும் தம் மாந்தேரும் எம்மை நினையாது விட்டாரோ விட்டகல்க. எங்களை நினையாது தம்முடைய தன்னழியும், தமக்கே உரிய அந்த கருணை இரக்கமும், தாமும் தம் மாந்தேரும், மான் என்பது குதிரை, குதிரை பூட்டிய தேரும் எம்மை நினையாது விட்டாரோ. அவையெல்லாம் எங்களை நினையாதவாறு பிரிந்து போக கூடிய நிலை ஏற்பட்டதோ. விட்டாரோ, சரி விட்டாகல்க, போகட்டும். அம்மன் இணர அடும்புகால் அடையாக மறந்திருக்கூடிய அடப்பங்கொடிகளே, அன்னங்களே, நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோம்
இதுதான் இந்த அடி. உண்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமா. அன்பு, காதல், ஒரு பற்று, எல்லாவற்றுக்கும் இந்த அடி துணை செய்யும். நம்மை மறந்தாரை நாம் மறக்க முடியுமா? அவர் நம்ம மறக்கலாம், நாம மறக்க முடியுமா? நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேனால் என்று சொல்லக்கூடியது. புன்கூன்மா புன்கண்கூர், புன்கண் என்றால் துன்பம் என்று பொருள். புன்கண் கூர், கூர் மிகுதியாகும். இந்த கூர்ங்கிற சொல்ல அருமையாக பயன்படுத்துகிறார் திருவிக்கா. எவல்யூஷன் என்ற ஒரு ஆங்கில சொல்லுக்கு பல பேரும் பல வகையாக ஆக்கி கையாண்டிருந்தார். அதை மாதிரி கூர்தல் அப்படின்னு சொன்னார். கூர்தல் அறம் அப்படின்னார். ரெவல்யூஷனா கூர்தல் அறம் எங்கிருந்து வந்தது? அது தொல்காப்பியர் அவர் பெற்றார். கூர்தல் என்பது உள்ளது சிறத்தல் தொல்காப்பியர். அதுதான் அதற்கு சரி. டார்வினுடைய ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் என்ற புத்தகத்துல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சிற்றுயிர் என்பது ஒரு பேருயிராக படிப்படியாக ஒரு படிமுறை வளர்ச்சியால் வளரும் என்று சொல்லுகிறார். அந்த கருத்தை அப்படியே வாங்கி கூறுதல் உள்ளது சிறத்தல் என்பதோடு பொருத்தி பார்த்து தெரிவிக்க அவர்கள் கூறுதல் அறம் என்று சொன்னார். எவரும் சொல்லுங்க. புலம்பும் என் கண்ணே போல், புலம்பு என்றால் தனிமை என்று பொருள். தனிமையில ஒருவன் அழுவது புலம்புதல். புலம்பும் என் கண்ணே போல் துன்பம் உழவாய் துயில பெருதியால் திங்கள்வாய் நெய்தால் நெய்தால். இந்த மாதிரியான ஒரு வெளி பாருங்க. இப்ப எல்லாம் எழுதுவதில்லை யாரும். தென்றால் என்று எழுதுன உடனே ஐயா தென்றல் தானே தென்றால் என்று எழுதி இருக்கிறீங்களே கேட்கிறாங்க. தென்றால்னு விழி. தென்றல் என்பது பெயர் சொல், தென்றால் என்பது விழி. நெய்தால் நெய்தல் மலரே இன்கள் வாய், இனிய மதுவை உடைய தேனை உடைய வாய் கொண்ட நெய்தால் நீ எய்தும் கனவினுள் வன்கணார் காணல் வர கண்டறிந்தியோ. நெய்தலே நீ காணுகின்ற கனவுல என்னுடைய தலைவன் வர்றானா, நானும் கண்ணு கட்டின வரல பாக்குறேன் காணும். நெய்தல் பூவே நீ உன்னுடைய கனவுல பாத்தியா? அது நற்றினையில ஒரு பாட்டுல காணலும் கடராது கடியும் கூறாது தேனி நறுமலர் புண்ணையும் முடியாது சொல்ல வேண்டுமாத அளவ. இங்க இருக்க எல்லாம் இந்த தலைவன் இந்த இந்த கடற்கரைக்கு தான் வந்து போனான். இந்த காணல் அதை சொல்ல மாட்டேங்குது. உண்மைதாங்க, அப்படித்தாங்க நடந்தது. இவர் தலைவி அவன் தலைவன், இவர் 2 பேருக்கு இடையில நல்ல உறவு இருந்தது. அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள், பாடிக்கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் இந்த காணல் சொல்லலாம் அல்லவா? அது சொல்லாது. காணலும் கடலாது கழியும் கூறாது உப்பங்கழியும் கூறாது தேனி நறுமலர் புன்னையும் மொழியாது. இந்த புன்னை மரமும் சொல்லாது, புன்னை பூவும் சொல்லாது. சொல்ல வேண்டுமால் அளவ நீதான் அளவனே அளவனே சொல்லும். இன்னும் நண்டை பார்த்து பாடுவதாக அந்த அகப்பாட்டு சொல்லும். இங்க நெய்தல் பூவை பார்த்து சொல்ல. உன்னுடைய கனவுலையாவது நீ பார்த்தியா? உன்னுடைய கனவு பரப்பல, உன்னுடைய கனவின் நினைவு பரப்பினுள் அவன் வந்தானா என்று கேட்கக்கூடிய நிலையை பார்க்கும். புள்ளியல் மான் தேர். புள்ளியின் மான் என்றால் புல் இயல்வது போல இயல்கின்ற, ஒரு பறவை பறப்பது போல செல்லுகின்ற மான் தேர், குதிரை பூட்டிய தேர். அதே ரொம்ப அருமையாக சங்க இலக்கியத்திலே சொல்லுவாங்க. அப்பா பாகனே, என்னை விரைவில் கொண்டு வந்து என்னுடைய தலைவியிடம் சேர்த்து விட்டாய், என்னுடைய மனைவியோடு சேர்த்து விட்டாய். நீ என்ன உன்னுடைய தேர்ல, நம்முடைய தேர்ல எதை பூட்டின? குதிரையதான் பூட்டினியா, காற்ற பூட்டினியா, அல்லது மனத்தை என்னுடைய மனத்தை பூட்டினியான்னு கேட்கிறான். அவ்வளவு விரைந்து. அது இந்த இடத்துல புள்ளியல், பறவை போல பறக்கின்ற அந்த தேர் புள்ளியல் மான் தேர். ஆடி போன வழியெல்லாம், இந்த சக்கரம் போன இடத்துல எல்லாம் தெளிநீர் ஓதம் சிதைத்தாய் மற்ற என்ன செய்தோ. அதனால அங்கு செல்லுகின்ற வழியெல்லாம் சிதைந்தது. தெளிநீர் ஓதம் சிதைத்தாய் மற்ற எம்மோடு இங்கு உள்ளாரோடு உள்ளாய் உணராய் மற்ற என் செய்வோம். அதனால நீங்க இந்த குதிரை போன வழியெல்லாம், இந்த தேர் போன வழியெல்லாம் சிதைக்கின்ற அலையே நீ சொல். தெளிநீர் ஓதும் சிதைத்தாய் மற்ற எம்மோடு இங்கு உள்ளாரோடு உள்ளாய். எம்மோடு உள்ளாரோடு என்னன்னா, எம்மோடு உள்ளாரோடுன்னு 2 பொருள் இருக்கு. எம்முடன் இல்லாதவரோடு
உடன் இல்லாதவரோடு ஒரு பொருள். எம்மோடு உள்ளாதவரோடு நினையாரோடு உள்ளுதல் நினைத்தல். எம்மை நினையாதவரோடு உள்ளாய் உணராய் மற்றும் என் செய்வோம். இந்த இந்த அமைப்பு, இந்த பாட்டினுடைய அமைப்பை திருப்பாவையில பார்க்கலாம். நம்ம ஆண்டாள் நாச்சியார் என்ன என்றால் இறைவனுடைய அருளால பாடினாங்கன்னு மொத்தமா சொல்லிடுறாங்க. எவ்வளவோ அவரெல்லாம் படித்து பயின்றுதான் பாடினாங்க. பழைய இலக்கியங்களிலே அவர்களுக்கு தோய்ந்த புலமை இருந்தது என்பதனை நாம் மாறாக சொல்லக்கூடாது. அவர்களெல்லாம் நன்றாக அவற்றை தோய்ந்து படித்து பழகித்தான் இத்தகைய இலக்கியங்களை எல்லாம் வடித்திருக்கிறார். தெளிநீர் ஓதும் சிதைத்தாய் மற்ற என் செய்கோ. ஞானசம்பந்தர் 3 வயதுல பாடினார் என்று சொல்லப்படுகிறது. தோடுடைய செவியன்னு பாடினாரு. உடனே இப்ப எல்லாரும் கேட்கிறார்கள், 3 வயதுல எப்படி பாட முடியும்? ஒரு பிள்ளை தானே இத்தகைய ஒரு கருத்தை எடுத்து பாட முடியும் என்று கேட்கிறார். அது ஒரு பகுத்தறிவு வினாதான். அதற்கு நாம் விடை சொல்ல வேண்டும். பக்தி உலகம் அதற்கு விடை சொல்ல வேண்டும். எதற்கும் விடை சொல்ல முடியும். தமிழ் புராணங்களையே முழுமையாக நம்பி என்ற ஒரு மொழி இல்லை. அது மரம் என்று சொன்ன உடனே புன்னை மரத்தை காட்டுமே தவிர கற்பக மரத்தை காட்டாது. அது ஆடு மாடுகளை பற்றி பேசுமே தவிர காமதேனுவை பற்றி பேசாது. எங்காவது வந்தா கூட அது ஓமையாக பேச்சு வழக்கில் இருக்கிற செய்தி என்று சொல்லி போகுமே தவிர அது உண்மை என்று காட்டாது. அதனால நடந்த செய்திகளை கொஞ்சம் கூட மாற்று இல்லாமல் அதிகமான கற்பனையை கூட்டாமல் சொல்லுவதுதான் சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் ஒரு தன்மை நவிர்ச்சி இலக்கியம். அதிலிருந்து பெற்றதுதான் இது. தெளிநீர் ஓதும் சிதைத்தாய் மற்றும் எம்மோடு இங்கு உள்ளாரோடு உள்ளார் உணராய் மற்றும் என் செய்கோ. நேர்ந்ததாம் காதலர் நேமி நெடுந்திருந்தேன் ஊர்ந்த வழிசதே ஊர்கின்ற ஓதமே கடலையே. நேர்ந்த நம் காதலர் நம்மோடு உள்ளத்தை நேர்ந்து கொண்டங்கிறது சொல்லு, அருமையான சொல். அது நான் கடவுளுக்கு நேர்ந்து கொண்டேன் என்று இப்போதும் சிற்றூர்களிலே வழக்கிலே இருக்கிறது. நான் கடவுளுக்கு நேர்ந்து கொண்டேன் என்றால் கடவுளிடம் நான் வரமாக கேட்டுக்கொண்டேன் என்று பொருள். நோன்பு நேர்ந்து கொண்டேன், அது நேர்ந்து கொள்வது நோன்பு. நேர்ந்த நம் காதலர் நம்முடைய உள்ளத்தோடு ஒன்றிய நம்முடைய காதலர். நேமி நெடுந்திருந்தேர் சக்கரத்தை உடைய அந்த தின்தேர் ஊர்ந்த வழி சிதைய, அது நடந்து அது அப்படியே ஓடி வந்த அந்த பாதையெல்லாம் இந்த அலை சிதைக்கிறது. ஊர்கின்ற ஓதமே பூந்தன் பொழிலே புணர்ந்தாடு மன்னமே ஈர்ந்தன் துறையே இது தகாது எண்ணீரே. நீ இது தகாது என்று தலைவனுக்கு சொல்லாம விட்டீங்களே. அகிரணையை இப்படியெல்லாம் உணர்வுடையதாக பேசுவது என்பது ஒரு மரபு என்று தொல்காப்பியர் இலக்கணம் செய்திருக்கிறார். ஒரு பறவைகளை பார்த்து, செடி கொடிகளை பார்த்து, விலங்குகளை பார்த்தெல்லாம் அப்படி பாடுவது, அவற்றையெல்லாம் கூப்பிட்டு தனிமையில தன்னுடைய காதலை பற்றியும் காதலனை பற்றியும் பேசுவது என்பது ஒரு வகையான இலக்கிய மரபு என்று பேசுகிறார். அவையெல்லாம் பேசுமான்னு கேட்கக்கூடாது. இந்த மரபு இவ்வாறான தொல்காப்பியர் விதித்த ஒரு மரபு இன்று வரையில மாறல. இன்று வரையில பின்னால பார்த்தா தென்றல் விடு தூதுன்னு இலக்கியம் வந்தது, தமிழ் விடு தூதுன்னு வருது. அகிரணை பொருள்களை எல்லாம் தூது அனுப்புகிற ஒரு செயல் அகத்திணை இலக்கியத்தில் பிற்காலத்திலும் நிகழ்ந்திருக்கிறது. ஈர்ந்தன் துறையை இது தகாது எண்ணீரே. எண்ணீர் என்றால் எதிர்மறை வினைமுற்று, எதிர்மறை முன்னிலை வினைமுற்று. நேர்ந்த நம் காதலர் நேமி நெடுந்திருந்தேர் ஊர்ந்த வழிசதைய ஊர்ந்தாய் வாடிய கடலோ. கடல் ஓதம், ஓதம் அலைக்கு ஆகுவேறு. ஓதம் ஓசை, ஓசையுடைய அலைக்கு இது ஓதம் என்று ஆகி வந்தது. ஊர்ந்த வழிசதைய ஊர்ந்தாய் மற்றும் எம்மோடு தீர்ந்தாய் போல் தீர்ந்தலையால் வாழி கடலோதம். எம்மோடு இருக்கக்கூடிய உறவு இனி விட்டு விட்டது போல தோன்றுகிறது. தீர்ந்தலையால் அந்த உறவு ஒன்றும் விட்டு போகவில்லை. போது சொல், அவரை பற்றி கூறு, அவரிடம் சென்று கூறு என்றெல்லாம் கடல் ஓதத்தை, கடல் அலையை பார்த்து சொல்லுவது. நன்னித்திலத்தின் பூனணிந்து நலம்சார் பவள கலை உடுத்து. என்ன கவிதை எப்படியெல்லாம் பொழிக்கிறது பாருங்க. இதுதான், இப்படித்தான் இருக்கணும் கவிதை. அதாவது பல பாடல்கள்ல கவிதைக்குரிய நளினம் அல்லது மென்மை இருக்காது.
இக்காலத்து பாடப்படுகிற பாடல்கள்ல ஓசைக்காக என்ன செய்து விடுகிறான், இந்த அழகையெல்லாம் குலைத்து விடுவோம். இது எவ்வளவு அழகான ஒரு கவிதை மொழியில வந்துட்டு பாருங்க. நன்னித்திலத்தின் பூணணிந்து முத்துக்களாலான ஒரு கோப்பை சரத்தை தன்னுடைய பூணாக அணிந்து கொண்டு, நலம்சார் பவள கலை உடுத்து பவள மணிகளெல்லாம் கோர்த்து சேர்த்த ஆடையை அணிந்து கொண்டு, சென்னர் பழன கழனிதொரும் திரை உலாவும் கடல் சேர்ப்ப. ஆக அலைகடல் எப்படியெல்லாம் அழகு செய்து விடுகிறது. சென்னர் பழன கழனிதொரும் திரை உலாவும், பழன கழனி என்றார், அதாவது வயல் சார்ந்த இடத்திலே இருக்கின்ற கடல். பழன கழனிதோறும் வயல்கள் தோறும் திரை உலாவும் கடல் சேர்ப்ப. புன்னை பொதும்பர் மகர தென்கொடியோன் எய்த. புன்னை பொதும்பர் என்றால் சோலை, புன்னை மரங்கள் அடர்ந்த சோலையிலே மகர தென்கொடியோன் மகர மீனை கொடியாக கொண்டிருக்கக்கூடிய மன்மதன் எய்த அவன் வந்து சேர. புது புண்கள் அவன் வந்து அங்கிருந்து மலர் கணைகள் தொடுக்க உடம்பெல்லாம் எனக்கு புண்களாயின. என்னை காணா வகை மறைத்தார். இந்த புண்கள் என்னை காணாத வகை மறைத்தன. அன்னை காணின் என் செய்வோம். அம்மா பார்த்தா என்ன செய்யறது? இது என்ன கற்பனை பாருங்க. மன்மதன் மலரால் தொடுத்த கணை ஆறாத வடுக்களை உடம்பில் ஏற்படுத்த, அவற்றை அன்னை கண்டால் நான் என்ன செய்வது என்பது அப்படி ஒரு கற்பனை அழகு. வாரி தரள நகை செய்து வன் செம்பவள வாய் மலர்ந்து, பவளம் போல வாய் மலர்ந்து, வாரி தரள நகை செய்து முத்துப்போல் நகை செய்து, முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன்ன ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி திட்டிக்க பேசுவார். இந்த இது மாணிக்க வாசகர் பாடல். மாணிக்க வாசகர் என்ன செய்தாரு? பக்தி பாடல்கள் பாடினார். பாடியதோடு அந்த பத்திமையை உணர்த்துகின்ற நெறி வேறாக இருக்க வேண்டும் என்று கருதி அகத்திணை அமைப்புல பாடினார். அதுதான் திருவம்பாவை. திருவம்பாவையில அவர் பாடுகிறார். அது பக்தி நூல். பக்தி நூலாக இருந்தாலும் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன்ன ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய். அப்படியெல்லாம் தித்திக்க பேசக்கூடிய நீ என் அத்தன் ஆனந்தன் என்றெல்லாம் சொல்லுவாயே என்று சொல்லுகிற போது முத்தன்ன வெண்ணகையாய். அடுத்த பாட்டுல என்ன சொல்றாரு? உன்னித்தில நகையாய் ஒளி குருந்திய முத்துக்கள் போன்ற நகை உடையவளே. இதெல்லாம் சங்க காலத்து சிலப்பதிகாரத்து பெற்ற ஒரு அந்த கற்பனை நயங்கள், அந்த நடை அமைப்பு, அந்த கவிதை போக்கு, இவையெல்லாம் மரபொழியாக வந்த இவ்வளவு சிறந்த செழுமையான ஒரு மரபு நம்மிடம் இருக்கின்ற போது, வால்டர் விட்மனும் மற்றவர்கள் எல்லாம் பாடிய இந்த புது கவிதைகளை எடுத்து, புது கவிதை பாடுவதில் பிழை இல்லை, அது கவிதையா இருக்கணுங்கிறது தான். அது வெறும் உரைநடையாக இருக்கிறது அல்லது பொருளற்ற வெறும் தொடர்களாக அமைகின்றன. அவ்வாறு இருக்கக்கூடாது என்பதுதான். உன்னை வாரி தரள நகை செய்து வன் செம்பவள வாய் மலர்ந்து சேரி பரதர், சேரி என்று சொல் பலர் சேர்ந்து வாழுகின்ற இடம் என்றுதான் பொருள். அதுக்கு வேறு பொருள் இல்லை. பரதவர் சேரி அந்த காலத்துல அதுதான். அந்த வேறுபாடு அப்படியெல்லாம் இல்லை என்று சொல்லுவதற்கு என்ன வேறு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம் என்றால் பார்ப்பன சேரி என்று பார்ப்பார்கள் சேர்ந்து வாழுகின்ற இடம் பார்ப்பன சேரி என்று சொல்லுவதுதான் தமிழ் மரபே தவிர அக்ரஹாரம் என்று சொல்லுவது தமிழ் மரபு இல்லை. அது என்ன அக்ரஹாரம்? ஹாரம் என்றால் உங்களுக்கு தெரிய சந்திரஹாரம் மாதிரி கழுத்துல அணிந்து கொள்கின்ற நகை, கோவை என்ற பொருள். அக்ரஹாரம் கிரகாரம், கிரகம் என்றால் வீடு, வீடுகளின் தொகுப்பு வரிசை என்ற பொருள். அக்ரஹாரம் என்றால் சிறந்த சிறந்த மனைகளின் தெரு என்று பொருள். அத நம்ம சொல்லுகிறது பார்ப்பன சேரி. பார்ப்பனர்கள் வேதங்களை பார்ப்பவர்கள் உரைகின்ற சேரி என்று பொருள். சேரி பரதர் வலைமுண்டில் திரை உலாவும் கடற்சேர்ப்ப. பரதவர்களுடைய முண்டில்ல அலைகள் வந்து உலாவுகின்றன, திரை உலாவுகின்றன. இந்த வலைகள் எல்லாம் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன, அலைகள் உலாவுகின்றன. பட்டினப்பாறையில ஒரு படி மேல போனார் ஒரு கடியில் ஒரு உருத்தரன் என்ன பண்ணாருன்னா, இந்த குஞ்சு மீன்கள் எல்லாம்
மீன் குஞ்சுகள் எல்லாம் பரதவருடைய வீட்டு வாசல் வரையில வந்து அப்படியே இந்த தண்ணீர்ல உலாவுதான். என்ன பொருள் என்றால், அந்த மீன் குஞ்சுகளை இந்த பரதவர் கவர்வது இல்லை. அவையெல்லாம் சிறு குழந்தைகள் போல போய் வலையை கொண்டு எடுத்துக்கொண்டு போய் கடலிலே போய் மிக தொலைவிலே முரட்டு மீன்களை பிடிப்பார்களே தவிர இந்த மீன்களை கவர்வதில்லை. அவர்களிடத்தும் கூட ஒரு அறநோக்கு இருந்தது. வேடுவர்கள் கானகத்து குறிஞ்சிலத்திலே கானகம் செல்லுகிற போது கருவுற்ற விலங்குகளை வேட்டையாடுவதில்லை. இப்படி எல்லாம் ஒரு அற கோட்பாடு இருந்திருக்கிறது. சேரிப்பரதர் வலைமுண்டு திரை உலாவு கடற்சேர்ப்ப சேர்ப்பன் என்பது நெய்தல் தலைமகனுக்கு பெயர். அது இயற்பெயர் அல்ல, நிலத்தின் காரணம் திணை பெயர் என்று இதை சொல்ல வேண்டும். நிலத்தின் காரணமாக வந்த திணை பெயர். மாறி பீரத்து அலர்வண்ண மடவாள். இந்த பீர்க்கம்பூன்னு ஒரு பூ இருக்கு, அது அந்தியில மலரும். அந்த அந்தியில மலர்ற பீர்க்கம்பூ எப்படி இருக்கும்னா நிறமிழந்து நிற்கும். அது அதனால முதல்ல அரும்பாக இருந்து இருக்கின்ற போது இதனுடைய அடர்த்தி மலராக இருக்கிற போது இருக்காது. அதனால திருக்குறள்ல தலைவி சொல்லுவாள், நீ தலைவனை போய் பார்ப்பாய், பார்க்கின்ற போது என் தோழியே என் தலைவனை நீ பார்க்கின்ற போது அவன் கண்டிப்பாக கேட்பான் தலைவி எப்படி இருக்கிறான்னு. நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், இந்த பீர்க்கம்பூவை கொண்டு போய் காட்டு சொன்னான். இப்படி தன்னுடைய நிறமிழந்து நிற்கிறாள் என்பதனை உணர்த்து என்று சொல்லுவாங்க போல. மாறி பீரத்து மாறி மாறி காலத்து மழைக்காலத்திலே பீர்க்கம்பூ நிறமிழந்து நிற்பது போல அலர்வண்ணம் மடவாழ் கொள்ள கடவுள் வரைந்து ஆறி கொடுமை செய்தார் என்று அன்னை அறியின் என் செய். அதற்கு பிறகு இதனை தாயை அறிந்து கொண்டால், என்னுடைய நிற வேற்றுமையை தாய் அறிந்து கொண்டால் நான் என் செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. புலவுற்று இறங்கி அது நீங்க பொருள் தண்டலையில் புகுந்து உதிர்ந்த கலவை செம்மல் மணங்கமழ திரை உலாவும் கடல் சேர்ப்ப. புலவுற்று இறங்கி அந்த புலவுற்று இறங்கி அது நீங்க பொருள் தண்டலையில் புகுந்து உதிர்ந்த கலவை செம்மல் மணங்கமழ திரை உலா. உலாலை கொண்டு மீன்களை எல்லாம் கொண்டு அதற்கு பிறகு இறங்கி அது நீங்க தோட்டத்து அங்கிருந்து வந்து சோலைகளுக்குள்ளே புகுந்து அங்கு உதிர்ந்திருக்கக்கூடிய பல நிறங்களை உடைய மலர்களை எல்லாம் கொள்ளுகின்ற திரை உலாவுகின்ற கடல் சேர்ப்ப. பலவுற்று ஒரு நோய் தனியாத படர் நோய் மடவாள் தனி உழப்ப. பலவுற்று ஒரு நோய் தனியாத பல நோய்களுக்குள்ளும் பெரிய நோயாக வந்திருக்கின்ற இந்த பிரிவு நோய் உற்ற நிலையில் துணியாத படர் நோய் மடவாள். படர் நோய் மடவாள் தனி உழப்ப. அளவுற்று இறங்கி அறியா நோய் அன்னை அறியின் இது செய்வோம். அளவுற்று கலங்கி இறங்கி அறியாத அந்த நோய் அன்னை அறிந்து கொண்டால் என் செய்வது என்று எனக்கு தெரியலையே. இப்பதான் மிக இன்று நாள் பாடிக்கொண்டே வருகிறாள் மாதவி. ஒவ்வொரு பாட்டையும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50 படியில ஏறி இறங்குறது மாதிரி இருக்கும். என்ன அதுன்னு கேட்டா, நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர நகர அந்த பாடுகின்ற இசையினுடைய பண்பும் மாறிக்கொண்டே வருகிறது. ஆக மதியம் பாடுகின்ற பண் வேறு, மாலையில் பாடுகின்ற பண் வேறு. அந்த வேறுபாடு மாதவிக்கு தெரிந்திருக்கிறது. அப்படியே இந்த பொழுதை கண்டு உணர்ந்து தன்னுடைய யாழிலே இசைக்கின்ற போதே அந்த பொழுதுக்கு தகுந்தவாறு இசையையும் இசை தழுவிய பாடலையும் பாடிக்கொண்டே அவள் இசைக்கிறாள். இளையுள் பறந்ததுவே. இப்பதான் நல்ல மாலை காலம். எப்ப தொடங்கினா, அந்த முதல் மருங்கு வந்து சிறந்தார்ப்ப என்று பாடுகிற போது மதியம். மருங்கு வந்து சிறந்தார்ப்ப மணிப்பூவாடை அது போர்த்து கருங்கையற்கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி என்று சொல்லுகிற போது மதியம், பொழுது மதியம். இன்னும் 4 பாடல் கழித்த பிறகு நீங்க பார்த்தீர்களானால் தெரியும்,
மிக நுணுக்கமாக பார்த்தால் தெரியும். அந்த யாப்பையும் யாப்பு ஒடுங்கையும் அந்த சொல் தொடர்களையும் பார்க்கிற போது ஒரு 3 மணி 4 மணி ஆச்சு, நெல்ல 5 மணி ஆச்சு. இடையிருள் பறந்தது. இப்ப இருள் பறந்தது. சாயுங்காலம். இப்ப சாயங்காலம் சாயங்காலம்ங்கிறம அது கதிர் சாயும் காலம். சாயுங்காலம்னு சொல்லணும். இடையிருள் பறந்ததுவே எற்செய்வான் மறைந்தனே. எற்செய்வான் எல் என்பது எல் என்பது ஒளி. ஒளியை செய்யக்கூடிய கதிரவன் மறைந்தனே. களைவரும் புலம்பு நீர் கண்பொழி உகுத்தனவே. களைதற்குரிய கண்கள் புலம்புகின்ற அந்த நீரை கண்கள் உகுத்தன. கண்பொழி உகுத்தனவே. கண்கள் பொழிந்து உகுத்தன. தலையவள் மலர் குடலாய் தனந்தார் நாட்டு உலதாங்கும். இதுவும் சங்க இலக்கியத்துல வருகின்ற கற்பனை தான். அதாவது எம்மை பிரிந்து போன என்னுடைய தலைவன் வேறூர் போயிருக்கிறான, அவன் நாட்டிலே இந்த மாலை உண்டா என்று கேட்ட. இந்த மாலை பொழுது உண்டா? மாலை பொழுது உண்டு என்றால் அவனுக்கு என்னை பற்றி நினைவு வந்திருக்கவர். அது குறுந்தொகையில் ரொம்ப அழகாக அதை சொல்லுவார். அப்படி என்றால் கார்காலம் வந்து விட்டது. அங்கிருந்து ஒருத்தர் என்ன பண்றான், இல்ல வேறு ஊரிலிருந்து வந்து அந்த ஊரிலே இருந்து மக்களுடைய ஆதரவோடு வாழுகின்ற ஒரு இளைய மாணாக்கன். இந்த மாணாக்கன் சேமச்சப்பை கொண்டு வருகிறான். அது என்ன சேமச்சப்பு? பிளாஸ்க். இறுக்கமாக மூடி போட்ட ஒரு குவளை. அதுல வெந்நீர் வேணும்னு கேட்கிறான். ஏன் கார்காலம் வந்துருச்சு, குளிர் நடுக்குது, அப்ப வெந்நீர் வேண்டும்னு கேட்கிறான். அவன் வெந்நீர் கேட்பதனை பார்த்த உடனே தலைவிக்கு கார்காலமா வந்துருச்சு இருக்காத, எதுக்கா பார்க்கிறான்? காடு. அந்த காடு முழுவதையும் கார்காலம் வந்து விட்டதற்கு அடையாளமாக ஒவ்வொரு இலையிலும் நீர்த்துளி தேங்கி இருக்கிறது. மலர்கள் எல்லாம் மலர்ந்து இருக்கின்றன, கார்காலத்து மலர்கள் எல்லாம். உடனே அப்பதான் சொன்னாலாம் தலைவி, காணும் காரணம் கூறினும் யானோ தேரே எனவர் பொய் வழங்கலரே. இந்த காடு கார் என்று சொன்னாலும் கூட நான் அதனை ஒத்துக்கொள்ள மாட்டேன். இது கார்காலம் என்று சொன்னால் அது என்னுடைய தலைவன் வந்திருக்கணும். என்ன பொறுத்தவரையில என் தலைவன் வர்றதுதான் கார்காலம். இந்த காடு என்ன வேணாலும் சொல்லட்டும், அவன் இந்த பையன் இந்த ஆளு வெந்நீர் கேட்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் காணும் காரணம் கூறினும் யானோ தேரேன் அவர் பொய் வழங்க. இதுதான் கவிதை. யானோ தேரேன் அவர் பொய் வழங்கலர். அவர் பொய் வழங்க. என்ன மதிப்பு பாருங்க, என்ன மரியாதை. அவர் பொய் வழங்கலரே. தடையவிழ் மலர்குழலாய் தனந்தார். தனந்தால், தனத்தல் என்றால் பிரிதல் என்று பொருள். மணத்தல் என்றால் கலத்தல் என்று பொருள். இது தெரியாம ஒரு தவறு பலரால் நிகழ்த்தப்பட்டு வருது. மனம் என்றால் வாசனை, திருமணம் என்றால் அழகிய வாசனை. அழகிய வாசனைன்னு சொல்லுவதற்கும் இதற்கும் என்ன பெரிய, அப்படி இல்லை. மணத்தல் என்றால் கலத்தல். திருமணம் என்றால் திரு என்பது கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கமாகிய அழகுன்னு பேராசிரியர் உரை எழுதினார். 14ஆம் நூற்றாண்டுல தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பேராசிரியர் திரு என்பதற்கு கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கமாகிய அழகு என்று எழுதினார். அப்படிப்பட்ட ஒரு அழகாக அமைந்த ஒரு இல்லறம் என்பதை உணர்த்துகின்ற வகையில திருமணம்னு இந்த திருமணம். அதனால மன்றல் மனம் என்பதெல்லாம் ஒரு பொருட்கு பல சொற்கள். கதிரவன் தலையவிழ் மலர்கூடலாய் தனந்தார் நாட்டு உலகாங்குள். பிரிந்து போனவனுடைய நாட்டிலும் இந்த மாலைக்காலம் உண்டோ கொல் என்பது ஐயம். வளை நெகிழ எரி சிந்தி என் கைவளைகள் சிந்துமாறு நெருப்பை சிந்தி வருகின்ற இந்த மருள் மால். நெருப்பை சிந்தி வருகின்ற இந்த மாலை காலம் வந்தது. கதிரவன் மறைந்தனே காரிருள் பறந்ததுவே. அதாவது 2 தொடர்கள் ஒரு அடியில இருக்கு. கதிரவன் மறைந்தனே காரிருள் பறந்ததுவே. 2 தொடர்களுக்கு இடையில் சந்த ஒருமை இருக்கிறது. அதுதான் சிறந்த யாப்புக்கு அடையாளம். கதிரவன் மறைந்தனே காரிருள் பறந்ததுவே. எதிர்மலர் பொறை உங்கள். அதாவது பூ கட்டுறவங்க 2 பூவை எடுத்து இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு வச்சு கட்டுவாங்க. அது மாதிரி கண்களும் அப்படிதான் இருக்கு, எதிரெதிர் இருக்கு. எதிர்மலர் பொறை. பொறை என்றால் ஒத்திருக்கின்ற. பொறை உண்கண். உண்கண் என்றால் மையுண்ட கண்கள்.
எதிர்மலர் பொறை உங்கண் எவ்வநீர் உகுத்த, எவ்வம் என்றால் துன்பம், துன்பத்தால் வருகின்ற கண்ணீரை உகுத்தனவே புதுமதி பொறைமுகத்தாய், புதிய மதி போலும். அது என்ன புதுமதி? உபகாரமா தான் இருக்குத, எப்படி புதுமதின்னு சொன்னாருன்னு கேட்டா அப்படி அல்ல. மதி புதியது. அது போன அமாவாசையில இருந்து மறைஞ்சு அதற்கு பிறகு முதற் பிறையில வெளிப்பட்டு இப்போது முழுமை அடைந்திருக்கிறது. அதனால அது புதுமதி. புதுமதி பொறைமுகத்தாய் போனார் நாட்டு உலதாங்குல், பிரிந்து போனவருடைய நாட்டிலும் கூட இந்த மதி உமிழ்ந்து கதிர் விழுங்கி வந்த இம்மருள் மாலை, மதி உமிழ்ந்து கதிர் விழுங்கி வந்த இம்மது, கதிரை விழுங்கி மதி வந்தது. அத இந்த கற்பனையை பாவேந்தர் பாரதிதாசன் ரொம்ப அழகா சொல்லுவார். அப்படின்னு கேட்டா, காலை செம்பருதி கடலில் மூழ்கி குளிரடைந்த ஒளிப்பிழம்போ, கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போன்னார். காலையில இருந்த சூரியன் அவனுக்கே வெப்பம் தாங்காம கடல்ல போய் குதிச்சு குளிச்சுட்டு அப்படி எழுந்து மதி என்று வந்தானோ என்று சொல்ற. காலை செம்பருதி கடல் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போ, சோலையிலே பூத்ததனி பூவோ, அப்படியெல்லாம் ஒரு கற்பனை வருது. பறவை பாட்டு அடங்கினவே, பறவைகள் ஒலி அடங்கின. பகல் செய்வான் மறைந்தனே, பகலை உண்டாக்குகின்ற கதிரவன் மறைந்து போய்விட்டான். நிறை நிலா நோய் கூற கூற மிகுதியாக, கூர் முன்பே பார்த்தோம். கூர்தல் அறம், கூர்தல் உள்ளது சிறத்தல் தொல்காப்பி. நிறை நிலா நோய் கூற நெடுங்கணீர் உகுத்தனவே, கண்ணீரை ஊத்தது. நீர் நெடுங்கணீர் என்று சொல்வதனால சரமாக அமைந்து வருகின்ற கண்ணீர். நிறைநிலா நோய் ஊற நெடுங்கணீர் உகுத்தனவே, துருமலர் நெருங்குகின்ற மலர். அவள் குழலாய், மலர் அவிழ்கின்ற குடலை உடையவளே, துறந்தார் நாட்டு உலதாங்குல், மறவையாய் என் உயிர் மேல் இம்மது. மது மறவையாய்னா மரமுடைய வருத்துகின்ற தன்மை உடையதாக என் உயிர் மேல் இம்மருள் மாலை, இந்த உயிரில் மேல் வந்தது இந்த மாலைக்கால். அதாவது கோவலன் பாடிய காலமும் பொழுதும் வேற, மாதவி பாடுகின்ற காலமும் பொழுதும் வேற. அதை உணர்ந்து இந்த சிலப்பதிகாரத்தை படிக்கணும். அப்படி படிக்கிறது இல்லை. அவன் காலையிலிருந்து மதியம் வரையில பாடினான். அந்த பண்ணமைப்பை அந்த பாடல்கள்ல பார்க்கலாம். மதியத்திலிருந்து மாலை வரையில இவ பாடினான் மாதவி. இந்த பண்ணமைப்பு இதுல பாடலாம். அது எப்படி இருக்கு? கதிரவன் மறைந்த அந்த இறக்க பண்பு இதுல வந்துருச்சு. நெய்தல் திணைக்கு இறங்குதல் என்பது உரிப்பொருள். ஐயோ அடாடா சூரியன் போயிட்டானே அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய இந்த இறக்க பண்பு இந்த பாட்டுல வருது. அங்க அவனிடம் அப்படி இருக்காது. கோவலன் பாடுகிற போது பார்த்தா அது சங்கராபரணம் மாதிரி காலையில உவகையாக தொடங்கும். வியப்பா தொடங்குறான். திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோலது ஒச்சி கங்கை தன்னை புறந்தாலும் புலவாய் வாழி காவேரி. பாட்டுல ஒரு வேகமும் விறுவிறுப்பும் இருக்கும். இங்க அது மறையும். அது மறைஞ்சு போச்சு. இவ்வாறு கதிரவன் மறைந்தனே காரிருள் பறந்தது வேண்டும் இங்க பாடக்கூடிய நிலையை பார்ப்போம். மறவையாய், மறவையாய்னா மரம் உடையவளாக, ரொம்ப வலிந்த தாக்குகின்ற ஒரு உணர்வுடையதாக என் உயிர் மேல் வந்தது இந்த மருள் மாலை. கைதை வேலி கடிவாய் என் பொய்தல் அடித்து போனார் ஒருவர். உடனே இந்த இறக்க உணர்ச்சி எப்படி வெளிப்படுது பாருங்க. கைதை வேலி, கைதைன்னா தாழை. கைதை வேலி அது தாழையை வேலியாக உடைய கடிவாய் உப்பங்கடி இடம், கடிமுகம் எம் பொய்தல் அடித்து, பொய்தல்னு விளையாட்டு. நான் செவனேன்னு இந்த என்னுடைய தோழிகளோடு நான் விளையாடிட்டு இருந்தேன். அந்த விளையாட்டையே அவருக்கு எடுத்துட்டு என் மீது காதல் கொண்டு என்னுடைய உள்ளத்தை பறித்து போனது. பொய்தல் அடித்து போனார் ஒருவர். ஒருவருங்கிறதுக்கு என்ன பொருள்? ஒரு ஆளுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஒருவர்னா ஒரு ஆள். ஒருவர் என்பது ஒப்பற்றவர் என்பது. ஒருன்னா ஒப்பற்றன்னு ஒரு பொருள் உண்டு. அகராதியை பார்த்தீங்கன்னு தெரியும். ஒரு என்பதற்கு ஒப்பற்ற. வேறு ஒருவரை நிகராக சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டவன் ஒருத்தன் தான். அவன் ஒப்பற்றவன்.
பொய்தலடித்து போனார் ஒருவர், பொய்தலடித்து போனார் அவர் நம் மையல் மனம் விட்டு அகழ்வார் அல்லர். நம்முடைய காதல் மனத்தினுடைய உள்ளத்தை விட்டு போகின்றவர் அல்லர். காணல் வேலி கழிவாய் வந்து நீ நீ நல்கென்று நின்றார் ஒருவர். இந்த அன்பை எனக்கு கொடு என்று வந்து நின்றார் ஒருவர். நீ நல்கு என்று நின்றார் அவர் நம் மானேர் நோக்கம் மறப்பார் அல்ல. நம்முடைய மான் போன்ற அந்த நோக்கத்தை மறக்கக்கூடியவர் இல்லை. அன்னம் துணையோடு ஆடக்கண்டு நென்னல் நேற்று, நென்னல் என்றால் நேற்று, நென்னல் நோக்கி நின்றார் ஒருவர். நென்னல் நோக்கி நின்றார் அவர் நம் பொன்னேர் சுணங்கில் போவார் அல்ல. சுணங்கு என்பது உடம்பில் வருகின்ற நிற வேறுபாடு. பொன்போலும் மேனியிலே படர்கின்ற சுணங்கில் போவார் அல்ல. சுணங்கு போல போவாது இருப்பார். நென்னல் நோக்கி நின்றார். நம்மை நோக்கி வந்தார். நோக்குதல் என்பதற்கு பொருள் வேற, பார்த்தல் என்பதற்கு பொருள் வேற. பார்த்தல் என்பது அப்படியே போகின்ற போதே இந்த கூட்டத்தை பார்த்து கொண்டு போனான், என்னையும் பார்த்தான், அவன் ஒன்றும் சொல்லல. இந்த இடத்துல பொருள் வேற. அவன் அந்த கூட்டத்தை பார்த்தான், ஆனா அந்த கூட்டத்திலிருந்து என்னை நோக்கினான். அப்படிங்கிற போது மனம் தொடர்புடையதுன்னு பொருள். இந்த குயில் பாட்டுல பாரதியார் ரொம்ப அழகா காட்டுறாரு. அப்படின்னு கேட்டா, யான் நோக்குங்காலை நில நோக்கும் திருக்குறள். நான் நோக்குகிற போது அவள் நிலத்தை நோக்குவாள். நோக்காக்கால் தான் நோக்கி மெல்லனகம். இந்த இடத்துல நோக்கு என்பது காதலோடு பார்த்தல், உள்ள கருத்தோடு இணைத்து பார்த்தல்னு பொருள். இந்த பொருளை பிற்காலத்துல இழந்து போய் பார்த்தல் நோக்குதல் எல்லாம் ஒன்னா போய்விட்ட காலத்துல பாரதி என்ன பண்ணாரு, நின்னையவன் நோக்கினான் நீ அவளை நோக்கினான் சொல்லுவது. நின்னையவன் தனக்காக நிச்சயித்து நோக்கினான். அதனால இந்த சொல்லுக்குரிய பொருளை மீண்டும் கொண்டு வருகிற ஒரு முயற்சியாக இருக்கு. அன்னம் துணையோடு ஆடக்கண்டு நென்னல் நோக்கி நின்றார் ஒருவர். நின்னல் நோக்கி நின்றார் அவர் நம் பொன்னேர் சுணங்கில் போவார் அல்லர். அடையல் குருகே. அடையல் குருகேன்னு என்ன? குருகே குருகு பறவையே, அடையல் வராதே. அடையல் எதிர்மறை, வியங்கோல் வினைமுற்று. அல்லீற்று வியங்கோல் வினைமுற்று. இன்னும் சொல்ல போனா அல்லீற்றுன்னு சொல்லுவோம். அல்லி இந்த அடையல்ங்கிறதுல வந்து ஈறு. அல்லீற்று வியங்கோல் வினைமுற்று. அடையல் குருகே அடையலன் காணல். எம்முடைய காணலுக்கு நீ வராத. அடையல் குருகே அடையலன் காணல். உடைதெறி நீர் சேர்ப்பற்கு ஒரு நோய் உரையாய். சேர்ப்பனுக்கு என்னுடைய நோயை சொல்லுக. உடை திரை அலைகள் உடைகின்றன. அடையல் குருகே அடையலன் காணல். அதனால இங்க வராத என்று சொல்லி, குருகே நீ அவனுக்கு செய்தி சொல்லாத குருகு, நீ என்னுடைய நிலையை சொல்லாத குருகு எதற்காக இங்கு வருகிறாய், வராதே போ என்று விரட்டுகிறார். ஆங்கணம் பாடிய ஆயிழை இவ்வாறு பாடிய மாதவி பின்னரும் காந்தள் மென்பிரல் கைக்களை சேர்குரல் தீந்தொடை செவ்வடி பாலை இசையெழி வாங்கில் பாடியோர் பண்ணு பெயர்த்தாள். அதாவது மாலை காலத்துக்குரிய பண்ணை பெயர்த்து இரவு பொழுது நெருங்குகிறது, அதற்குரிய பண்ணை அவள் பாடுகிறாள். இந்த இடம் மிகச்சிறந்த இசை குறிப்புடையது. அந்த இசை குறிப்பை வருகின்ற வகுப்புல நான் விலைக்கு சொல்லுகிறேன் பாருங்க. அது மட்டுமல்ல, கடந்த பாடல்கள்ல எப்படி பொழுது மாறியது என்பதற்குரிய அடையாளம் இருக்கிறது என்பதை இதெல்லாம் உரையாசிரியர் எழுதல. ஏன் எழுதலன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானேன்னு எழுதல. அது இப்ப எல்லாருக்கும் தெரியாம போயிடுச்சு, அவ்வளவுதான். இந்த பண்ணு பெயர்த்தல் என்பது பதுற்றுப்பத்தலையும் சொல்லப்படும். ஒரு ராகத்தை பாடிக்கொண்டு போது அடுத்த பண்ணுக்கு போதல். இப்படி 4-5 பண்கள்ல கூட ஒரு பாடலை பாடலாம். அவ்வாறு பாடுவதற்கு 4-5 பண்களை சேர்த்து பாடுவதற்கு கலம்பகமா பாடுறது மாதிரியான ஒரு பாட்டு. பல ராகங்களில் பாடுவது ஒரு பாட்டை. கற்பகவல்லியும் பொற்பதங்கள் இன்னொரு பாட்டு இருக்கு, அது மாதிரி பாடினது. 4 வகையான பண்கள் சொன்னது. இப்ப இந்த கடந்த பகுதிகளில் மெல்ல 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 படியேறி போறது மாதிரி அல்லது படி இறங்கி வருவது மாதிரி
பண்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நல்ல இசை புலமை உடையவர்கள் அதை கண்டுகொள்ளலாம். ஓ, கொஞ்சம் கொஞ்சமா நேரத்துக்கு தகுந்தாற் போல போயிட்டு இருக்கு, அந்த பண்ணுக்கு தகுந்தாற் போல இந்த நடையும் போய்கொண்டிருக்கிறது. முதல்ல மருந்து கொண்டு சிறந்தாற்ப மணிப்பூ ஆடை அது பொறுத்து கருங்கையற்றின் விழித்துளி நடந்தாய் வாழிகாவில் ஒரே தொடர். அப்படி பாடிட்டு இருந்தவ இளையுருள் பறந்ததுவே எச்செய்வான் மறைந்தனனே, எப்படி சின்ன சின்ன தொடர்களாக கூறியது மீண்டும் மீண்டும் கூறப்படும். அது அந்த பொழுது மாறி வரக்கூடிய நல்ல அடையாளம். இவ்வளவு ஒரு பெரிய சிறந்த காப்பியத்தை வேற எந்த நாட்டு காப்பியமும் எடுத்து பாருங்க, அது இந்த மாதிரி எல்லாம் கூற்றுல வேறுபடுவது வருமா? பொருட்சிறப்புடைய தொடர்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் சரி. ஆனால் இயல், இசை, நாடகம் மூன்றும் கலந்த ஒரு கூற்றாக இந்த பாடல்கள் அமைவதை பார்க்கிறோம். இந்த நாடகமும் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? அகிரணை பொருள்களை எல்லாம் பார்த்து பேசுகின்ற அந்த இடமெல்லாம் நாடகம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய தனிமொழி, அதெல்லாம் தனிமொழி என்று சொல்லப்படும். அகிரணையை பார்த்து கூறுங்க. இவ்வாறாக மூன்று தமிழும் பிறவிய ஒரு காப்பியமாக இது காட்சி தர காணலாம் என்று கூறிக்கொண்டு, இதுகாரம் கேட்டவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற போது கடந்த பாடல்கள் இருக்கக்கூடிய அகத்திடை கூறுகளையும் அதற்கு அமைந்த இசைக்கூறுகளையும் பற்றிய செய்திகளை சொல்லுவேன் என்று தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.